முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் கவனத்திற்குங்க. இதில் பிஜிடிஆர்பி அதாவது நம்ம மாதம் ரூ. 999 செலுத்துவதால் நம்ம வழக்கம் போல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தாங்க. இந்த ரூ. 999 கொடுத்தா நம்ம வாழ்க்கையை மாறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறுங்க. அது எதை பற்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம பிஜிடிஆர்பி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் 1லேருந்து டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இதில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிட்டுருக்கு. 3rd ரிவிஷன் போயிட்டுருக்குங்க. இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாதம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத கட்டணமாக இணையவழி வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 999 மட்டும்தாங்க நீங்கள் செலுத்தினா போதுமானது. வாரம் 3 வகுப்புகள் இரவு வகுப்புகளாக நடைபெறும். நீங்கள் உங்களால் கலந்துக்க முடியலைங்களா, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கும் கொடுத்துருவோம், அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். நீங்கள் ஜூம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 10 டைம் வேணாலும் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்க, உங்களோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னே தெரிலன்னு சொல்லிட்டு கேட்டிங்க, ஒரு சில பேர் கேட்குறீங்க. அதற்கான இது பார்த்திங்க, இப்போது நடந்து முடிந்த 29/6/2025 நடந்து முடிந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து நடந்துச்சுங்க. அதில் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த வினாக்கள் எந்தெந்த பகுதிகள் நம்ம தயாரித்த மெட்டீரியல் வந்து ஈடுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. அதை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். ஏகப்பட்ட வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதோட லிங்க் வந்து கீழே நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, அங்கே இந்த கேட்ட வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்வைக்காக திரும்ப ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேங்க. அந்த லிங்க் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அந்த கொஷின் நம்ம எப்படி தயாரிச்சிருக்கோம், எப்படி வரும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி இதில் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களும் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. நீங்கள் மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கலாம். ரொம்பவே குறைந்த விலைக்கு தாங்க இருக்குது. இதில் எந்தெந்த மெட்டீரியலாக நம்ம எந்தெந்த கொஷின் இப்போ நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த நவீன ஆசிரியர்கள், அதே மாதிரி இந்திரா பார்த்தசாரதி அந்த இது கேட்டிருந்தாங்க, நாடகம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் புதினம் கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே அந்த தமிழ் இணைய மாநாடுகள் தொடர்பான வினா வந்துருச்சுங்க. அதே மாதிரி வானமாமலை ஆராய்ச்சி தொடர்பான அந்த இதழ் வெளியிடப்பட்டது. தேப்பமை பற்றி அந்த காரணம் கூற்று, அதாவது கூற்றுகள் கொடுத்துட்டு எது சரி தப்புன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் வந்துருச்சுங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த விஜயரங்க சொக்கநாதர் 3 மாதத்திலே பதவியேற்றாருங்க. அதனால் அந்த வினாவை வந்து பார்த்திங்கன்னா தமிழக பண்பாடு மற்றும் வரலாறு அதில் வந்துச்சு. அதே மாதிரி கிருஷ்ணதேவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த புறமையில் அவருடைய தம்பி அச்சுதராயன்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பேற்றாருங்க. அந்த வினா வந்துருந்துச்சு. அதேமாதிரி சோழ மன்னர்கள் நிரல்படுத்துக அந்த வினாவும் வந்துருச்சுங்க. அதே மாதிரி அணிகலன்கள், காலில் அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா அணியக்கூடிய அணிகலன்கள் பட்டியல் கேட்டிருந்தாங்க, அதுவும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்களில் 2 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அழகாக இங்கே நம்மளுக்கு இது கொடுத்துருந்தேங்க. அதே மாதிரி அந்த மொழிபெயர்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வண்ணன், டிபி சித்தலங்கையா, மராத்தி, அதாவது காண்டேகர், தமிழ் காண்டேகர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தலைப்பில் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதேமாதிரி வண்ணன் கன்னடத்துலேருந்து அவர் மொழிபெயர்ப்பாருங்க, அது தொடர்பான வினாக்கள் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சிறுகதை எழுத்தாளர் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தவாதம், நவீன சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் அழகிரிசாமி, அம்பை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உரையாசிரியர் சக்கரவர்த்தியான வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் இலக்கியத்திற்கு மிகுதியாக உரை எழுதியுள்ளார். அந்த இலக்கியங்களின் பட்டியல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இலக்கிய உரையாசிரியர்கள் இதுலேயும் நம்ம வந்துருந்துச்சுங்க வினாக்கள் வந்து. திறனாய்வு அந்த விளக்கம் வந்து பொருத்திகளை கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம கொடுத்துருந்தோம். யாப்பருங்கலக்காரிகை அந்த எந்த கட்டளை கலித்துறை என்ற பாவகையால் அமையப்பெற்றது, அந்த மெய்ப்பாடுகள் தொல்காப்பியத்தில். அதே மாதிரி அந்த அடைசினை முதல் வண்ணச்சினை சொல் அதில் ஒரு சிறிய மாற்றங்கள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம கொடுத்துருக்குங்க. இது மாதிரி ஏகப்பட்ட தலைப்புங்க. அவங்க என்னென்ன எதிர்பார்த்துருக்காங்களோ எல்லாமே நம்ம பெரும்பாலும், ஏன்னா நம்ம அவங்க பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருந்தோம். நீங்கள் திருப்பி நீங்கள் பயிற்சி மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா போதும், நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வழிகள் இருந்துச்சுங்க. அதன் அடிப்படையில் நம்ம எல்லாமே கொடுத்துருந்தோம். இந்த இங்கே காட்டுற எல்லாமே யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்டிருந்தது தாங்க. அதனால் நம்ம கொஷின் ரெடி பண்ணதே யூஜிசி நெட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குறோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இது இருக்குங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்களோ அவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. சரிங்க. இது வந்து ஒரு பார்வைக்கு தாங்க. இன்னும் அந்த விரிவாக பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், அதை பார்த்துக்கோங்க. அது எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறதோட கண்டிப்பாக இந்த மாதத்தில் எல்லா வழக்குகளும் முடிஞ்சிருங்க. ஆகஸ்ட்டில் நிச்சயம் அறிவிப்பு வரும். அதனால் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் 70 நாள் இருக்கும்போது கண்டிப்பாக முடிக்க முடியாது. இப்போயே நாங்கள் டிசம்பரில் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்து இப்போ 3 ரிவிஷன் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட இப்போ 3 ரிவிஷன் பக்கமாக போயிடுச்சுன்னு ஒரு 5 அலகு தாங்க இருக்குது. இதை நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி அடுத்தடுத்த ரிவிஷன் போவோம், டெஸ்ட் பேட்ச் போவோம். அதனால் நீங்கள் தனித்து படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாதுங்க. இது மாதிரி நம்மளோட குழுவில் இணைந்திங்கன்னா சீக்கிரம் படிச்சுட்டு இந்த வரப்போகிற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே வெற்றி வாய்ப்பை பெறலாங்க. அதனால் யோசித்து உங்கள் முடிவை வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.